பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு கட்சி என்ன நினைப்பாங்க, ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படிதான் ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய கட்சிகளை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. உறுப்பினர்களை சேர்த்து கட்சியை கட்டமைக்கிற விஷயத்துல ரொம்பவே ஃபோக்கஸ்ஃபுல்லா இருந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கட்சி எடுத்துட்டு போவாங்க. விஜய் அவர்களும் கட்சியை ஒன்று ஆரம்பிச்சார், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு தன்னுடைய கட்டமைப்புகளை ரசிகர் மன்றத்தை எப்படி இருந்ததோ அதை அப்படியே உள்ள கொண்டு வந்தார். தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தினார். அந்த மக்கள் இயக்கத்துல இருந்த நிர்வாகிகளை அப்படியே உள்ள கொண்டு வந்தார். ஆனா அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதிகள் அவரை வழிநடத்தினாங்களா, அனுபவம் மிக்க ஒரு மாவட்ட செயலாளராக அவரை போட்டாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. இன்னிய வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல அனுபவம் மிக்கவர்களை அவர் பக்கத்திலேயோ இல்ல கட்சி நிர்வாகிகள் பட்டியலோ இருக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை. அதாவது அதிமுகவில இருந்து, நாம் தமிழர் கட்சியில இருந்து, இன்னும் மற்ற பலர் கட்சியில இருந்து கூட விலகி தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே என்ன பண்ணாங்க, முன் வந்தாங்க. ஆனா இங்க ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இடம் கிடைச்சதை கண்டி முழுசா எல்லாருக்குமே கிடைக்கவே இல்லை. இப்ப நிர்மல் குமார் போன்றவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் RSS அமைப்புல இருந்தாரு, அதுக்கப்புறம் அதிமுக ஐடி விங்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துல போயிருக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்தது கண்டி. இன்னும் அனுபவம் மிக்க ஒரு இப்போ விஜய் அவர்கள் எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னாரு. அது மாத்திரம் இல்லாம அவர் கொள்கை தலைவர்கள் எல்லாம் வச்சிருக்கிற பாத்தீங்கன்னா திராவிட பாரம்பரியத்தில் இருக்கிறவங்கள தான் கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறாரு. இப்படியா இருக்கும் பொழுது திராவிடத்துல, தமிழ்நாட்டுல திராவிடத்தை எடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம், கட்சியை நடத்திடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட ஒரு சிலர் என்ன பண்றாங்க, திராவிடத்தை பின்பற்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு நடைமுறை செயல்கள்ல இந்த திராவிடத்தை பின்பற்றுகிறாரா அப்படின்னா இல்லவே இல்லை. அவரு ஒரு வலதுசாரி மாதிரி தான் இருக்கிறாரே கண்டி மக்களுடைய நலனுக்காகவோ தமிழ்நாட்டை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் விஜய் கிட்ட இல்லவே இல்லை. அது ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, வெட்ட வெளிச்சமா செயல்படுது. ஏன்னா விஜயுடைய செயல்கள் எல்லாமே சர்வாதிகார போக்காதான் இருக்குது தமிழக வெற்றி கழகத்துல. அவரை மீறி யாருமே இங்க பேச முடியாது, அவரை மீறி இங்க யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது போக இப்போ புதுவிதமான ஒரு அறிவிப்புகளை தமிழக வெற்றி கழகத்துல இருந்து கட்சி மேலிடம் என்ன பண்ணிருக்கு, அறிவிப்பு கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, திராவிட பாரம்பரியத்துல இருக்கிற எந்த ஒரு கட்சி உறுப்பினர்களையோ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள சேர்க்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி யாரையுமே சேர்க்கவே இல்லை. ஆனா இப்போ எல்லாரையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கட்சியுடைய அனுபவத்தை கரூர் சம்பவத்துல அவர் பார்த்துட்டாரு. இதே நிலைமையில இருந்தா கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு போகாது, மக்களோடு மக்களா இணையாது. அப்படின்னா மக்களோட மக்களா இணையணும்னா இங்க கட்டமைப்புகளை மாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப தெள்ள தெளிவா விஜய் அவர்கள் இருக்கிறார். அதன் அடிப்படையில மாற்று கட்சியினரை கட்சிக்குள்ள சேர்த்து அவர்களுக்கும் பொறுப்பு கொடுத்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டார். ஆனா இதுல ஒரு செக் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அதிமுகல இருந்தோ, திமுகவில் இருந்தோ, பாமகல இருந்தோ, தேமுதிகல இருந்தோ, இல்ல மற்ற திராவிட கட்சிகள் எந்தெந்த கட்சியில திராவிட பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த கட்சிக உறுப்பினர்களை நம்ம சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாராம். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த கட்சியில இருந்து இங்க கொண்டு வந்துட்டா அவங்களுடைய சாயலா தான் இருக்கும், திராவிடத்துடைய சாயலா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. அப்போ நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்குதுல. எதுக்கு பெரியார கொள்கை தலைவர்களா எடுத்துட்டீங்க, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எதுக்கு உங்க பிரச்சாரங்கள்ல நீங்க பயன்படுத்துகிறீங்க, இந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல, அம்பேத்கரை நீங்க எதுக்கு எடுத்துட்டீங்க கொள்கை தலைவரா? சோ இந்த விவகாரம்லாம் கேள்விக்குள்ளே வருது. ஏன்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் திராவிட கொள்கை தலைவர்களை மட்டும்தான் தன்னுடைய கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே அவங்க அந்த தலைவர்களுடைய கொள்கைகளை விஜய் அவர்கள் பின்பற்றுகிறாரா? இல்லவே இல்லை. இவ்வளவு ஏன், ஒரு கூட்டத்தை கூட்டினாலும் சோழி போட்டு பாக்குறது, ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாலும் ஜோசியர் ஆளுபடி கேட்கறது, ஒரு ஏன் தமிழக வெற்றி கழகம் பேர் வைக்கனா கூட ஜோசியர் சொல்லிதான் வைக்கிறது, ஒரு மாநாட்டுக்கு போனாலும் பூமி பூஜை போடுறது. இவ்வளவு ஏன், 2 நாளைக்கு முன்னாடி புசியானந்துடைய வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, அவருடைய கேஸ் கட்டுகளை திரும்பிட்டு கோயில்ல வச்சு என்ன பண்ணிருக்காரு, பூஜை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க,
மூட நம்பிக்கையில ரொம்ப மூழ்கி இருக்கிறாங்க. சோ இவங்கெல்லாம் பெரியாரை எப்படி கொள்கை தலைவர்களா ஏத்துக்கிட்டாங்க? இந்துலயே நான் பிறந்தது தவறு அப்படின்னு நான் உணர்றேன் அப்படின்னு சொன்ன அம்பேத்கரை எப்படி இவங்க கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற கதை நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அண்ணாவையும் எம்ஜிஆரை வைத்துக் கொண்டு அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இவங்களெல்லாம் எப்படி இவர் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குரியாது. ஒரு வகையில இந்த விஜய் அவர்கள் பாசிசத்தின் வடிவமா இருக்கிறாரோ, பாசிசத்தை அப்படியே கக்குறதுக்காக வந்திருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். விஜய் அவர்கள் சின்ன கூட்டமா இருந்தாலும் பெரிய கூட்டமா இருந்தாலும் மாநாடா இருந்தாலும் 2 ஸ்டேஜ் ஒண்ணு போட்டிருப்பாங்க. வலது பக்கத்துல இருக்கிறத மாதிரி தான் அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். இடது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய நிர்வாகிகள் பேசுவாங்க. நான் ஒரு வலதுசாரி அப்படின்னு சிம்பாலிக்கா நான் என்ன பண்றேன், மக்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது நான் எங்க போய் சொல்றது அப்படின்ற ரேஞ்சில தான் அவரு சொல்லாம சொல்றாரு. நம்ம தான் புரிஞ்சுக்கல. நான் வலதுசாரிப்பா அப்படின்னு அவர் என்ன சிம்பாலிக்கா சொல்றாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணல, ஒழுங்கா புரிஞ்சுக்கல. விஜய் அவர்கள் வலதுசாரியாகவே இருக்கிறார். வலதுசாரிகளுடைய கருத்துகளையும் கோட்பாடுகளையும் அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்றதுதான் நம்ம இங்க ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இவ்வளவு ஏன் விஜய் அவருடைய கட்சி நிர்வாகிகள்ல எந்த அளவுக்கு குளறுபடி பண்றாங்க, மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. அதுல பணம் கொடுத்தாதான் போஸ்டிங் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகளிர் கட்டமைப்பை நான் மேம்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அணியை என்ன பண்ணாரு, விரிவுபடுத்தினார். அதுலயும் ஒரு சிக்கல், காசு கொடுத்தாதான் நான் மகளிர் அணி பொறுப்பு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பூகதாகாரம் எழும்பி இருக்கு. ஏகப்பட்ட குளறுபடி, விஜய் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடி. இந்த குளறுபடிகளை என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் இல்ல, அரசியல் வகைப்படுத்தப்படல, அனுபவம் இல்ல. உண்மையிலேயே அனுபவம் இருந்தா கட்சியில எல்லா உறுப்பினர்களும் எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல. இப்போ விஜய்க்கு ஒரு நல்ல மாசு இருக்கு, நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா வருவங்கள எல்லாரும் இவங்க தகுதியா பயன்படுத்துறாங்களா, தகுதியா கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்ல. வருவங்க எல்லார்கிட்ட இருந்து எப்படி பணத்தை புடுங்கலாம், எப்படி பணத்தை பறிச்சுக்கிட்டு நம்ம அதுல குளிர் காயலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் அந்த எதிர்பார்ப்பை எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இப்போ மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு விஜய் அவர்களுக்கு. அதனால இந்த கட்சியில போய் சேர்ந்தா ஒரு மாற்றத்தை தருவாரு விஜய் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கட்சிக்குள்ள இணையறாங்க. ஆனா இந்த இணையிற விஷயத்தை இவங்க பணமா மாத்துறாங்களே கண்டி, அத மக்களுக்கு ஏத்த அரசியலா இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் துளி கூட இல்ல அப்படின்றதுதான் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கு. இதெல்லாம் விஜய் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், பார்க்காமலாம் இல்ல. புசி ஆனந்த் எந்த அளவுக்கு கோடி கோடியா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து டில் டேட் வரைக்கும் அவர் கோடி கோடியா ஊழல் பண்ணிருக்கிறாரு அப்படின்றது ஒவ்வொரு நிர்வாகிகளும் சொல்றாங்க. இந்த மாவட்ட செயலாளர்கள் பணம் கொடுத்து நியமிக்கிறாங்க அப்படின்றாங்களா, இந்த விஷயத்துல புசி ஆனந்துக்கு பங்கு இருக்கு அப்படின்னு தான் எல்லோருமே சொல்றாங்க. இப்படியா இருக்கும் பொழுதுதான் விஜய் அவர்கள் ஒரு முடிவு வந்திருக்காரு. ஓகே, நான் அரசியல் அனுபவம் மிக்க தலைவர்களை நான் எடுத்துக்கிறேன், ஆனா திராவிட பாரம்பரியத்தில் இருந்து வேண்டாம். அப்பருடைய ஒரு போக்கஸ்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பாஜக, இன்னொன்னு காங்கிரஸ். இந்த 2 கட்சியில இருந்து வேணா நம்ம ஆட்களை சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறதா தகவலும் இருக்கு. இது எதுல போய் முடிய போகுது அப்படின்னா, ஏன்னா நீங்க தேர்தல் நெருங்குது. தேர்தல் நெருங்குறதுல இப்பதான் இவங்க கட்டமைப்புகள் என்ன பண்றாங்க, அப்படியே கொலாபரேஷன்ல போடுறாங்க. கட்டமைப்புகள் பெண்கள் அணியில இருந்து ஒவ்வொரு அணியா கட்டமைப்பு என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இது போய் யாராவது தேர்தலுக்கு முன்பாகவே போயிட்டு ஒரு செட்டில் ஆயில போய் உட்கார்ந்து இது பண்ணுவாங்களா அப்படி நம்மளுக்கு தெரியல. இதுல இன்னொரு விஷயம், வேட்பாளர்களை சூஸ் பண்ணணும். அதுலயே எவ்வளவு கொள்ளடிப்பாங்க அப்படின்னு தெரியல. மாவட்ட பொறுப்பாளர்களை போடுறதுக்கே நீங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் என்ன பண்றீங்க, கொள்ளடிக்கிறீங்க. சோ வேட்பாளர்களை சூஸ் பண்ற இடத்துல நீங்க எவ்வளவு கோடி கணக்கில் நீங்க கொள்ளடிப்பீங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் விஜய் கட்சி ஆரம்பிச்சது கொள்ளையடிக்கிறதுக்கு தான். மக்கள் கிட்ட இருந்து உறுப்பினர் சேர்க்கிறேன், பொறுப்புகள் கொடுக்கிறேன், நீங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு சுரண்டுறதுக்கு தானே கண்டி, மக்களுக்காக இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ வலதுசாரியின் நான் முகமாகவே இருக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பல விஷயங்களை உணர்த்தினாலும் நம்ம தான் இன்னும் உணராம இருக்கிறோம். ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு மோகத்துல போயிட்டு நம்ம சூழ்ந்து இருக்கிறதுனால அவருடைய சுயரூபம் நம்மளுக்கு தெரியல, அவர் எந்த கொள்கையை பின்பற்றுகிறாரு அப்படி நம்மளுக்கு தெரியல அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.